ஹாய், திஸ் இஸ் கோயில்ராஜ் ஃப்ரம் Android டெவலப்பர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம் தான். ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம். ஒரு மேப்பில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாலே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நான் இன்புட் ஆண்ட்ராய்டு இல்லை ஏதோ ஜாவா ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா, அதில் இருக்க கேரக்டருடைய கவுண்ட் எடுத்து நீங்கள் வந்து அவுட்புட்டாக காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்புட் வந்து நான் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கேன். அவுட்புட் எனக்கு எப்படி காட்டுதுன்னு பாருங்கள். ஏங்கிற கேரக்டர் வந்து அந்த ஆண்ட்ராய்டில் எத்தனை டைம் இருக்குது, 1 டைம், அப்போது 1. அதே மாதிரி என்னங்கிற கேரக்டர் அந்த இதில் ஆண்ட்ராய்டில் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1. ஸோ டிங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது. மற்ற எல்லாமே ரிமைனிங் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே 1 டைம் தான் இருக்குது. ஸோ இதை மேப் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம கோடிங் வைஸில் அந்த அவுட்புட் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்குக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்கு நேம் இஸ் ஈக்குவல் டு ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் இதை மேப் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு மேப்பையும் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் அதனால் வந்து ஹேஷ் மேப், லிங்க்டு ஹேஷ் மேப் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி மேப்பை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா எப்படி இருக்குன்னா, கீ ப்ளஸ் வேல்யூ பேர். ஸோ அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கீயாகவும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஒரு வேல்யூவாகவும் ஸ்டோர் பண்ணுவோம். அதனால் இந்த ஆங்கிள் பிரேசஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா 2 டிஃப்ரென்ஸ் ரேப்பர் கிளாஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கீக்கும் செகண்ட் வந்து வேல்யூக்கும். கீக்கு இப்போ நான் என்ன மாதிரி வச்சுருக்கேன்னு நல்லா பாருங்கள். ANDROI இது எல்லாமே ஒரு கேர் ஐட்டம்ஸ், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கேரக்டர் ரேப்பர் கிளாஸ் ஆகும். ரெண்டாவது இருக்கிறது எல்லாமே 1, 2ங்கிற 3 வரலாம், 4 வரலாம், எல்லாமே ஒரு இன்டிஜர் நம்பர், அதோட கவுண்ட் கரெக்டாக. ஸோ இன்டிஜர் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃபரன்ஸ் நேம் மேப்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கோ டிக்ளேர் பண்ணிட்டேன். அதை எந்த மேப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோங்கிறதும் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதில் செக் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், இதோட கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து ஐட்ரேட் பண்ணி இந்த கேரக்டர் இதில் எத்தனை வாட்டி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஐட்ரேட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஐட்ரேஷனுக்காக நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லூப்புக்குள்ளே இனிஷியலாக ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துக்கிறேன்னா 0. ஏன்னா இதோட பொசிஷன்லாம் எப்படி சொல்லுவோம்னா 0, 1, 2, 3, 4, 5, 6 அப் டு 6 வரைக்கும் தான், 0 to 6 வரைக்கும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நம்மளும் இனிஷியலாக என்ன கொடுத்துருக்கோன்னா ஐயோட வேல்யூ 0. இதுமாதிரி ஐயோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டாலும் ஓகே தான். நீங்கள் லெஸ் தென் போட்டோம்னா நேம் டாட் லென்த்துன்னு மட்டும் கொடுத்தா போதும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா நேம் டாட் லென்த் -1 அப்படிங்கிறது கொடுக்கணும். எதுக்காகனா இப்போ இந்த நேம் டாட் லென்த்துங்கிறது என்ன அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, இந்த நேம்ங்கிறது என்னது, இந்த ஸ்ட்ரிங்கு. லென்த்துங்கிறது இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து, எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ அடிஷ்னலாக அதில் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் செட் பண்ணாலும் அதுவும் ஒரு கவுண்டாக தான் எனக்கு கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டுங்கிறதுல 7 கேரக்டர்ஸ் இருக்கா. ஸோ நேம் டாட் லென்த்துங்கும் போது இதோட அவுட்புட் இங்கே என்ன வரும்னா ஒரு இன்ட்டாக வந்து 7 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்போ ஐயோட வேல்யூ எது வரைக்கும் ஐட்டட் ஆகுனா லெஸ் தென் 7. எதனாலனா நம்ம 0 to 6 தான் நம்மளோட இண்டெக்ஸ் சொல்லி கரெக்டாக. அப்போ 7ங்கிறது ரீச் ஆகக்கூடாதான். ஸோ அதனால தான் இதில் லெஸ் தென் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா இதில் லென்த்து -1 அப்படின்னு பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், லென்த்தோட இதில் வந்து 7 வரும், -1 போட்டால் 6 வரும். அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா 6 விட லெஸ் தெனாகவும் இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் லெஸ் தென் 7 மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து I++, நம்ம இன்க்ரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதில் வந்து ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது வந்து ஆல்ரெடி மேப்புங்கிற அந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிருச்சா இல்லையா அப்படிங்கிறது நம்ம அதில் செக் பண்ணிக்கிடணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் நேம் டாட் இல்லை இந்த மாதிரி போடலாம், மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ. கண்டெய்ன்ஸ் கீங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இதுக்குள்ளே ஒரு பேரம் கொடுப்பேன். என்ன பேரம் காட்டுறேன், நேம் டாட் கேரட் ith பொசிஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ 0வா, அப்போது இங்கே உள்ளே வரும்போது இஃப் மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீயா நேம் டாட் கேரட் ஐயோட வேல்யூ என்ன 0. கேரட்டுங்கிற மெத்தடோட யூஸ் என்ன அப்படின்னா, இந்த நேம்ங்கிற ஸ்ட்ரிங்கில் நம்ம இந்த ஐங்கிற பொசிஷனில் என்ன வேல்யூ கொடுக்குமோ அந்த இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ எடுத்துகிட்டு வரும்.
இப்போ இதில் நான் 0ன்னு சொல்லி முதல்ல இனிஷியலாக வரும். அப்போது இதில் 0th பொசிஷனில் இருக்கிறது என்ன? A. அப்படின்னா கண்டெயின் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணுறாங்க. கண்டெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ மேப் கண்டெயின்ஸ் இந்த கேரக்டரா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ அதாவது இந்த கேரக்டர் இந்த கீ ஃபீல்டுக்குள்ளே ஏங்கிற கேரக்டர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். சப்போஸ் கண்டெயின்ஸ் கீ என்னென்னு அர்த்தம்னா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஆல்ரெடி ஏங்கிறது மேப்பில் இன்செர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், அதோட கவுண்டை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா ஆல்ரெடி 1ன்னு சொல்லி இன்செர்ட் ஆகிருக்கும் மேபி. அப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து அதோட வேல்யூவை 1+1 ஆட் பண்ணி கவுண்ட் வந்து 2ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து சும்மா இன்ட்டு கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மேப் டாட் கெட் இதுக்குள்ளே என்ன கொடுக்குறேன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்தனோன்னா மேப்புங்க அந்த ஆப்ஜெக்டில் போய் நேம் டாட் கெட் ஆஃப் ஐங்கிறது என்ன, அந்த 0th பொசிஷனில் இருக்கிற ஏயில் இருக்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். வேல்யூன்னா என்னென்னா இந்த ரைட் சைடில் உள்ளது. ஆல்ரெடி அப்போ இன்செர்ட் ஆகிருக்குன்னா கவுண்டு 1ன்னு சொல்லி தான் இன்செர்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இன்செர்ட் ஆகலைன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்செர்ட் ஆகணும். அது நம்ம எல்ஸ் கண்டிஷனில் போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி இன்செர்ட் ஆகிடுச்சுன்னா அதோட கவுண்ட் வந்து 1ன்னு இன்செர்ட் ஆகிருக்குமா. ஸோ அதோட கவுண்டோட வேல்யூ நமக்கு தேவை. அப்போது நீங்கள் கெட் கீ அப்படின்னு சொல்லி கெட்டுன்னு சொல்லி இங்கே நீங்கள் ஒரு கேரக்டர் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டருக்கு ரெலவெண்ட்டாக என்ன வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். இப்போ 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1ன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது எதில் இருக்குன்னா கவுண்டு. நம்ம என்ன பண்ணணும், அது கூட ஒரு வேல்யூவை ஒன்றா ஆட் பண்ணணுமா. அப்போ 2ன்னு சொல்லி இந்த கவுண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா மேப்பில் போயிட்டு புட் பண்ணிக்கிறேன். எது அப்படின்னா நேம் டாட் கேரட் ஆஃப் ஐ கவுண்டு. இப்போ இப்படி போட்டால் என்ன ஆகுனா இந்த நேம் டாட் கேரட்டுங்கிறது ஆல்ரெடி கண்டெயின்ஸ். கரெக்டாக கண்டெயின்ங்கிறதுக்குள்ளே தான் அப்போ ஆல்ரெடி இருக்குது. அதுவும் ப்ளஸ் கவுண்டுங்கிறது இப்போ என்னென்னா ஆல்ரெடி அந்த நேம் டாட் அந்த ஏக்கு ரெலவெண்ட்டாக என்ன கவுண்டு இங்கே இருந்துச்சோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மெத்தடை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அது கூட இப்போ இன்னொன்று ஆட் பண்ணுறேன். ஏன்னா இன்னொரு வேல்யூ நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் எல்ஸ் கண்டிஷன் என்ன, மேப் டாட் கண்டெயின்ஸ் கீ இந்த ஏ ஆல்ரெடி அதில் இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து கூட ஒன்று ஆட் பண்ணி நான் இதில் ஸ்டோர் பண்ணுறேன். கரெக்டாக? சப்போஸ் இல்லை இது வரைக்கும் ஆட் ஆகலை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணணுமா. ஸோ அதனால் இதில் நான் அப்படியே காப்பி பண்ணி கவுண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்போது என்ன இனிஷியலாக 1ன்னு தான் சொல்லி அதோட கவுண்டு ஒரு வாட்டி வந்துருக்குன்னா 1ன்னு தான் ஆட் பண்ண போகிறோமா. நான் அதனால் டேரெக்டாகவே 1ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான். அந்த கீ ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேரக்டர் ஆல்ரெடி மேப்பில் ஸ்டோரே இருந்துச்சு அப்படின்னா அந்த கீயோட வேல்யூவை எடுத்து அது கூட ஒரு 1 கவுண்ட் ஆட் பண்ணி நம்ம இங்கே மறுபடியும் ஓவர் ரைட் பண்ணுறோம், புட் பண்ணுறோம். சப்போஸ் அப்படி இல்லை, ஆல்ரெடி அந்த கேரக்டர் அந்த இந்த மேப்குள்ளே இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த மேப்குள்ளே ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறோம். இவ்வளோ தான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்போம், இந்த லூப் வந்து ஒவ்வொன்றா இப்போ 0th பொசிஷன் மட்டும் பார்த்தோமா, நெக்ஸ்ட்டு n வந்திருக்கும் 1ன்னு மாறும்போது n வந்து ஆல்ரெடி கண்டெயின்ஸ் கீயா இல்லையான்னு செக் பண்ணும். இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போகும், போயிட்டு கவுண்டோட வேல்யூ எடுக்கும், கவுண்டு வந்து ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இன்செர்ட் ஆகி 1ன்னு சொல்லி அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு வாட்டி அப்டேட் ஆகி ஃபுல் ஃபார்லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா மேப்பில் போய் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். கீ ப்ளஸ் வேல்யூ இந்த ஃபார்முலா ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம டேரெக்டாக மேப்லேருந்து கீயும் வேல்யூவும் எடுத்துட முடியாது. ஒன்றே எடுத்தால் வேல்யூ மட்டும் தான் வரும். நம்ம கீயை பாஸ் பண்ண அந்த கெட் மெத்தடுக்குள்ளே கீயை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ இந்த ரிட்டன் இதில் வந்துச்சுல 1ன்னு சொல்லி அது கூட தான் 1 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும். நம்ம அப்படி பண்ணாமல் அது 2 கீயும் வேல்யூவும் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா என்ட்ரி செட்டுங்கிற மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு காட்டுறேன். ஃபார் மேப் டாட் என்ட்ரி அதோட கீயோட வேல்யூ என்ன, கேரக்டர் டைப்பு, வேல்யூ வந்து இன்டிஜர். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து நான் M1 வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ எதுலேருந்து வேல்யூ எடுக்க போகிறோம் அப்படின்னா மேப்லேருந்து. ஸோ மேப் டாட் என்ட்ரி செட் அப்படிங்கும்போது மேப்பில் வந்து இது எல்லாமே ஒவ்வொரு என்ட்ரி. சொல்லப்போனால் இந்த A1 அப்படிங்கிறது இந்த கீ வேல்யூ பேர் வந்து ஒரு என்ட்ரி, இது N1ங்கிறது ஒரு என்ட்ரி. ஸோ அந்த மாதிரி கீ ப்ளஸ் வேல்யூ பேர் ஒவ்வொரு பேருமே ஒவ்வொரு என்ட்ரி. ஸோ என்ட்ரி செட்டுங்கிறது இந்த என்டையர் செட்டு தான். ஓகேவா? ஸோ அதுலேருந்து இப்போ எனக்கு லூப் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா இதுலேருந்து ஒவ்வொரு பொசிஷன் 0th பொசிஷன் ஃபஸ்ட்டு, அதாவது 0th பொசிஷன் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4, 5th ஒவ்வொன்றும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா எட் டைம் நமக்கு எம்மில் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வந்து சிம்பிளாக பிரிண்ட் பண்ணி காட்டுறேன்.
system.println போட்டு இப்போ நான் வந்து key colon plus m dot get key அப்படின்னா என்ன வரும்னா a. அதே மாதிரி plus m dot get value அப்படிங்கும்போது அந்த ஏக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற 1ங்கிறது வரும். இவ்வளோ தான். இப்போ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு என்னமா அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ கீ ஏ அதோட கவுண்ட் வந்து 1 டைம், ஆறுங்கிறதும் அது 1 டைம் அப்பியர் ஆகிருக்கு. ஸோ டிங்கிறது மட்டும்தான் 2 டைம்ஸ் வந்திருக்கு. சப்போஸ் இதை வந்து நான் ஜாவான்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஜாவான்னு மாற்றுறேன். ஓகே, ஜாவான்னு நான் சொல்லி மாற்றிட்டேன். மாற்றிட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுற மறுபடியும். இப்போ என்ன வந்திருக்குன்னா ஏங்கிறது வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. கரெக்டாக ஜாவாவில் ஏ 2 டைம்ஸ் இருக்குது, விங்கிறது 1 டைம் வந்திருக்கு, ஜேங்கிறது 1 டைம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கீ ப்ளஸ் வேல்யூ பார் இருக்குல்ல, ஸோ இந்த வர்ற அவுட்புட் வந்து ப்ராப்பராக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு ஆர்டர் வைஸாக வராது. பட் நீங்கள் லிங்க்டு ஹேஷ் மேப் அந்த இடத்துல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்னமா அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஜே வந்து எத்தனை வாட்டி இருக்கும்? 1 டைம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏங்கிறது எத்தனை வாட்டி இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விங்கிறது 1 டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் வைஸில் ஒரு அவுட்புட்டை கொடுக்கும் லிங்க்டு ஹேஷ் மேப்பை பொறுத்த வரைக்கும்.